போற்றுதலுக்கும் உரிய அருமையான அர்ஜுன் சம்பத் அவர்கள் இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்தது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அவரது சிம்ம குரலை கேட்க மதுரை மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஒரு நிமிடம் மாத்திரம்தான் நான் சொல்றேன். மாறி மாறி ரெட்டலைக்கும் சூரியனுக்கும் ரெட்டலைக்கும் ஓட்டு போட்டு 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 நம்ம வாழ்க்கை வீணா போச்சு, ஓட்டும் வீணா போச்சுங்க. அதனால இந்த முறை மதுரை மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் வராது வந்த மாமணி மாதிரி ஒரு வாய்ப்பு. பாரதிய ஜனதா கட்சிக்கு, தாமரைக்கு, நரேந்திர மோடி ஐயாவுக்கு வாக்களிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்தி, வரலாற்றில் எப்பயுமே வாய்ப்பு திரும்ப திரும்ப வராது. மதுரை வளரணும்னா தாமரை மலரணும் என்பதுதான் ஒற்றை முழக்கமாக வைத்துக் கொண்டு நாம் தேர்தலை சந்திக்கிறோம். மதுரையினுடைய வளர்ச்சி தான் நமது இலக்காக வைத்துக் கொண்டு சந்திக்கிறோம். மதுரை வளரணும்னா சத்தமா சொல்லுங்க. மதுரை வளரணும்னா பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அண்ணன் அர்ஜுன் சம்பத் பேசுவார். பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காவிப்படை தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் பாதம் பணிந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அவர்களுடைய தொண்டர்கள், ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தொண்டர்கள், நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், தன்மான காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள், அத்துணை பேருக்கும் கூட்டணி கட்சியினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 19ஆம் தேதி நம்முடைய அன்னை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலிலே செங்கோல் கொடுத்து மீனாட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்வாள். மீனாட்சி செங்கோலை கையில் ஏந்துவாள். அதே நாளிலே 19ஆம் தேதி நாம் அனைவரும் தாமரை சின்னத்திலே வாக்குகளை போட்டு மீண்டும் மோடி, வேண்டும் மோடி சொல்லுங்க, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. நம்ம சின்னம், நம்ம சின்னம், நம்ம சின்னம். நான் சொல்றது திருப்பி சொல்லுங்க. ஒன்றியம் அல்ல, திராவிடம் அல்ல, எங்கள் நாடு பாரத நாடு. ஒன்றியம் அல்ல, திராவிடம் அல்ல, எங்கள் நாடு பாரத நாடு. எங்கள் பிரதமர் நரேந்திர மோடி. வாக்களிப்போம், வாக்களிப்போம், நரேந்திர மோடிக்கு வாக்களிப்போம். பேராசிரியர் சீனிவாசனுக்கு ஓட்டு போட்டா மோடி பிரதமர் ஆவார். மோடி பிரதமரான பேராசிரியர் சீனிவாசன் மந்திரி ஆவார், இல்லையா? ஆனா சூனா வெங்கடேசனுக்கு ஓட்டு போட்டா யார் பிரதமர்? போஸ்ட்மேன் வேலை மட்டுமில்ல, அவருக்கு எப்ப பார்த்தாலும் என்ன வேலை? மணிப்பூர்ல என்ன பிரச்சனை, காஷ்மீர்ல என்ன பிரச்சனை, சனாதனத்தை எப்படி ஒழிக்கலாம், இதுதான் அவர் பிரச்சனை. ஒரு நாளாவது மதுரையில ஒரு நல்ல பாலம் கட்டலாம், மதுரையில நல்ல குடிதண்ணீர், அம்மா சொல்றாங்க பாருங்க, குடிதண்ணீர் பிரச்சனை தீர்க்கலாம். அவரு இந்த அழகர் ஆத்துல இறங்குற விழாவில் வந்து ரொம்ப மோசமா நம்ம அழகர் ஆத்துல இறங்குற விழாவை இழிவுபடுத்தி பேசக்கூடியவர். சு வெங்கடேசன் இந்த மதுரைக்கு பிடிச்ச ஒரு சாபம். அந்த சாபத்துக்கு விமோசனம் வர்ற 19ஆம் தேதி அனைவரும் தாமரை சின்னத்திலே வாக்குகளை தர வேண்டும். தாய்மார்கள் வந்திருக்கீங்க. இந்த தாய்மார்களை நாரி சக்தியாக, மகளிர் சக்தியாக, அன்னை மீனாட்சியின் வடிவமாக நினைத்து போற்றுகின்ற ஒரு பெருமகனார் தான் நரேந்திர மோடி. நம்முடைய நரேந்திர மோடி பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம், பெண்களை அதிகாரத்தில் அமர வைப்போம். பழங்குடியின பெண்மணி திரௌபதி முர்முவை ஜனாதிபதி ஆக்குனாங்க. இவங்க எப்படியாவது கனிமொழிய திகார் ஜெயில இருந்து காப்பாற்றணும், அதுதான் அவங்க நோக்கம். பெண்கள் ஏறத்தாழ 9 ஆண்டு கால நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே பெண்கள் 2 கோடி பேரை, பெண்களை அவங்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக அவர்கள் தொழில் செய்வதற்கு தொழில் முனைவோர்களாக அவர்களை மாற்றி 2 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக 9 ஆண்டிலே மாற்றியவர் நம்முடைய நரேந்திர மோடி. அடுத்ததாக பெண்களை 3 கோடி பேரை லட்சாதிபதியாக ஆக்குவதற்கு நம்முடைய நரேந்திர மோடி முயற்சி எடுத்திருக்கிறார். பெண்கள் அவர்களுக்கு கொரோனா காலத்தில் நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் 500 ரூபாய் வரவு வைத்தவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே பெண்கள்
குழந்தைகள், மாணவர்கள், மீனவர்கள், சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோரையும் இணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி, எல்லோருக்குமான ஒரு மறுமலர்ச்சி. அதுதான் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி. அந்த மோடியினுடைய ஆட்சி, அந்த அரசியல் மாற்றம் இப்ப தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு. அந்த அரசியல் மாற்றத்தினுடைய அடையாளம் தான் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம். ஒரு திராவிடத்துக்கு மாத்தி இன்னொரு திராவிடம் இல்ல, ஒரு கம்யூனிஸ்டுக்கு மாத்தி இன்னொரு கம்யூனிஸ்ட் அல்ல. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் ஒரே மாற்று நம்முடைய நரேந்திர மோடியினுடைய தாமரை சின்னம். தாமரை சின்னத்திலே வாக்களிப்போம், தாயகத்தை காத்திடுவோம். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த பாயிண்ட் 10 மணிக்கு